ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் பிரியாணி தாங்க. பிரியாணினா யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்களேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பிரியாணி ரெசிபியை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே போய் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு சேர்க்குறேன். கொஞ்சம் உரிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ண பிறகு குட்டி குட்டியாக வெட்டி வச்ச இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு வெட்டின தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை, அதோட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நான் நல்லா ஆற வச்சிட போகிறேன். ஆறின பிறகு இதை வந்து மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதோட பிரிஞ்சலையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ புதினா சேர்க்குறேன். இந்த டைமில் எதுக்கு புதினா சேர்க்குறோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தோடு இது நல்லா ஃப்ரை ஆக போகும்போது நல்ல அந்த புதினாவோட ஃப்ளேவர் பிரியாணியில் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன். இதோட தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரான்ஸ் பிரியாணின்றனால ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்ச ப்ரான்ஸை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நல்லா அந்த எல்லா ப்ரான்ஸ்லையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேருங்க.
இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். ஏன் 4.5 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன் இந்த பிரியாணி. ஸோ 4.5 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். இதை நான் ஊற வைக்க போகும்போது லெமனும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி அரிசி நல்லா பெருசாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி வற்றின பிறகு கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பிரியாணியை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் இது வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், 20 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ரொம்ப ஒரு நல்ல டெக்ஸ்டர் கிடச்சிருக்கு. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு சைட் டிஷ் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைத்தா, நார்மல் ஆனியன் ரைத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கான ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.